இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். எங்க ஊர்ல இருக்க நாகம்மா கோவிலுக்கு தான் போயிருந்தோம். நம்ம வீட்டுக்கே பாம்பு வந்துச்சு அப்படிங்கிறதுனால சாமிக்கு பாலும் முட்டையும் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து ஐயப்பன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இன்னைக்கு அங்க திருவிழா மாதிரி ரொம்ப விசேஷமா இருக்கும். சாமி ஊர்வலம் கிளம்புறதுக்கு முன்னாடியே கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுறலாம்னு சொல்லி தான் போனோம். கரெக்டா கோவில்கிட்ட போயாச்சு. சாமி ஊர்வலத்துக்கு ரெடியாகி வெளியில எல்லாருமே ரெடியா இருந்தாங்க. சாமி ஊர்வலத்துக்கு கிளம்புறதுனால வெளியில கூட்டம் எல்லாமும் வந்துருச்சு. நாங்க உள்ள போய் ஃப்ரீயா சாமி கும்பிட்டாச்சு. நேத்து இங்க ஐயப்பன் கோவில்ல வந்து விளக்கு பூஜை எல்லாம் நடந்துச்சு. நல்லா திருவிழா மாதிரி இருக்கும். ரொம்பவே திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து நாங்க சாமி ஊர்வலம் போறதுக்கு பின்னாடியே தான் வந்தோம். ஐயப்பன் வந்து நல்ல பெரியதா பூப்பல்லாக்குல தான் வருவாரு. ரொம்பவே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. லாஸ்ட் இயர் எங்க வீட்லயுமே 3 பேருமே மாலை போட்டிருந்தாங்க. பாப்பா கன்னிசாமியா இருந்தா லாஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நாங்க மாலை போடல. சாமி வர்றதுக்கு முன்னாடியே வந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மி எல்லா சாமி மாதிரியும் வேஷமெல்லாம் போட்டு மேளம் நாதஸ்வரம்லாம் வாசிச்சுட்டு சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே முன்னாடி போய்கிட்டு இருக்க, பின்னாடி சாமி எல்லாமே தேர்ல வரும். சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இன்னைக்கு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுல மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. இன்னைக்கு டே இப்படிதான் இருந்தது. இந்த vlog பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.